உலகின் வலிமையான ராணுவம் டாப் 10 நாடுகள் பத்தின பதிவு தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தின் டாப் 10 வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடுகள் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல 195க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள் 147க்கும் மேற்பட்ட நாடுகள்ல மட்டும்தான் ராணுவ கட்டமைப்பு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் அதிகப்படியான ராணுவத்தை கொண்ட நாடாகும், சிறந்த ராணுவத்தை கொண்ட நாடாகும். பல காரணிகள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட காரணிகளை கை கொண்டு அந்த விஷயத்தை மேற்கொண்டுதான் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கையாண்டுதான் இந்த 10 நாடுகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. குளோபல் ஃபயர் பவர் இந்த ஆண்டுக்கான வலிமையான ராணுவ படையை கொண்ட நாடுகள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது குளோபல் ஃபயர் பவர் கடந்த 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையான ராணுவம் கொண்ட நாடாக அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்துல இருக்காங்க. ஸோ அமெரிக்கா ராணுவம் தான் அதிகப்படியான பட்ஜெட்டை அவங்க ராணுவத்துக்காகவும் ஒதுக்கப்படுறதா பார்க்கப்படுது. இதனாலதான் அமெரிக்கா முதலாவது இடத்துல இருக்காங்க. இவங்க ராணுவத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு டாலர்ஸ் ஒதுக்குறாங்க பாத்தீங்கன்னா 761.7 பில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா ஒதுக்குறதா பார்க்கப்படுது. இதனால்தான் அமெரிக்கா தொடர்ந்து 10 ஆண்டுகளாக முதலாவது இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கூடிய நாடு ரஷ்யா இருக்கு. ஸோ ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான நிதியை ராணுவத்துக்காக ஒதுக்கப்படுறாங்க. ஸோ ரஷ்யாவை தொடர்ந்து 3வது இடக்கூடிய நாடு சீனா. சீனாவும் அதிகப்படியான ராணுவ பலம் கொண்ட நாடாக பார்க்கப்படுகின்றது. இவங்களும் ராணுவத்துக்கு தேவையான தொகையை அதிகப்படியான தொகையை ஒதுக்குறதா பார்க்கப்படுகின்றது. இதனாலதான் ரஷ்யா பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா சீனா இருக்காங்க. ஸோ அமெரிக்கா, ரஷ்யா, சீனா டாப் 3 லிஸ்ட்ல 3 நாடுகளும் இருக்காங்க. 15 லட்சம் ராணுவ வீரர்கள் கொண்ட நாடா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா 4வது இடத்துல நம்ம இந்திய ராணுவத்துக்கு. இந்தியாவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சலிச்ச அல்ல. இந்தியா பாத்தீங்கன்னா நாம சொன்ன இந்த மேல சொன்ன இந்த 3 நாடுகளும் வல்லரசு நாடுகளா இருக்கு. நாம வளர்ந்துகிட்ட நாடா இருந்தாலும் பல வல்லரசு நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா ராணுவ கட்டமைப்புல 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கணிசமான தொகையை இந்திய ராணுவத்துக்காக ஒதுக்கி ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்ல ஒதுக்கி இந்திய ராணுவத்தை கட்டமைச்சிருக்காங்க. இந்த பதிவு மூலியமா தெளிவா தெரிகின்றது. கடந்த 5 வருடமா யுனைடெட் கிங்டம் தான் 5வது இடத்துல இருந்தாங்க. ஆனா அவங்கள பின்னுக்கு தள்ளி இந்த முறை தென்கொரியா 5வது இடத்தை பிடிக்கிறாங்க. ஸோ இதனாலதான் தென்கொரியாவோட ராணுவம் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துக்கு யுனைடெட் கிங்டம் பாத்தீங்கன்னா இந்த முறை போயிருக்காங்க. ஸோ கடந்த 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் தான் 5வது இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்கள பின்னுக்கு தள்ளி தென்கொரியா 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க ராணுவ கட்டமைப்புல. யுனைடெட் கிங்டம் 6வது இடத்துக்கு போறாங்க. அதிகப்படியான ராணுவ பலம் கொண்ட நாடு லிஸ்ட்ல 7வது இடத்துல பிரான்ஸ் இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து 8வது இடக்கூடிய நாடு ஜப்பான் இருக்காங்க. சோ இந்த நாடுகள் 7, 8 தரவரிசையில் இருக்காங்க. அதிகப்படியான ராணுவ பலம் கொண்ட நாடு லிஸ்ட்ல 7வது இடத்துல பிரான்ஸும் 8வது இடத்துல ஜப்பானும் இருக்காங்க. துருக்கி பாத்தீங்கன்னா 9வது பிடிக்கிறாங்க. அதிகப்படியான ராணுவ பலம் கொண்ட நாடா துருக்கி 9வது இடத்துல இருக்காங்க. கடந்த 2024ஆம் ஆண்டுல ராணுவ பலம் கொண்ட நாடு லிஸ்ட்ல 9வது இடத்துல இருந்த நாடு நாமளே இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருப்போம். 9வது நாடு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த முறை டாப் 10 லிஸ்ட்லயே இல்ல. 2025ல அவங்களுடைய ராணுவ பலம் 12வது இடம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டாப் 10 லிஸ்ட்ல பாகிஸ்தான் இல்லைன்றது இந்த பதிவு மூலியமா தெளிவா தெரிகின்றது. உலகத்துல ராணுவ பலம் கொண்ட நாடு லிஸ்ட்ல 10வது எத்தக்கூடிய நாடு இத்தாலி. இத்தாலியோட ராணுவ வலிமை பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்குன்ற காரணத்துல ராணுவத்துல இத்தாலி பாத்தீங்கன்னா 10வது இடத்தை பிடிக்கிறாங்க. ஸோ 11 கழிச்சு 12வது இடத்துல தான் பாகிஸ்தானே இருக்காங்க. ஸோ இந்த பதிவு மூலியமா அந்த உலகத்தில் டாப் 10 லிஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா GFP அப்படின்னு சொல்லுவாங்க, குளோபல் ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வறிக்கை தான் இந்த ராணுவ பலத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட காரணிகளை ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு ராணுவத்தோட கட்டமைப்பு, அவங்க ஒவ்வொரு ஆண்டும் செலவக்கூடிய செலவினங்கள், அந்த ராணுவத்தோட விமான தளங்கள், விமானம், போர் தந்திரங்கள் எல்லா விஷயத்தையும் கட்டமைச்சு அதை தேர்ந்தெடுத்து தான் இந்த டாப் 10 லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்ல ராணுவத்துல டாப் 3ல பாத்தீங்கன்னா உலகின் வல்லரசு நாடுகள் இருக்கு. ஆனா 4வது இடத்துல நம்மளுடைய இந்திய நாடு இருக்கு. டாப் 10 லிஸ்ட்ல பாகிஸ்தான் சுத்தமா இல்லவே இல்லைன்றது ஒரு பேரிடியா பாகிஸ்தானுக்கு இருக்கு. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலகத்தின் டாப் 10 வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலா நம்ம இந்தியா ராணுவ பலத்தை கட்டமைச்சிருக்காங்க தெளிவா தெரியுது. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா டாப் 10 நாடுகள் பத்தின ராணுவ பலம் கொண்ட நாடுகள் பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் உங்க பிரச்சனை தேவைப்படுச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத அரிய தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுவீங்க. மேலும்
நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.